நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதிலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை எதனாலே சிறுமைப்படுத்தலாம், உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷரை போல் ஆவேன் என்றார். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிரிக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அப்பொழுது சணல் நூனானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலன் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெளிலால் சிம்சோனை பார்த்து, இதோ நீ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்பொழுதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அடுத்ததாக 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தியரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை மாத்திரம் வாருங்கள், அவன் தன் இருதயத்திலே உள்ளதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கி போயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனை கர்த்தர் அநேக இடங்களிலே இந்த சிம்சோனை ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். பெலிஸ்தியருடைய கையிலிருந்து அவனை காப்பாற்றினார். ஒரே ஒரு தாடை எலும்பினால் 1000 பேர் விரோதமாய் வரும்போது கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பல இடங்களில் காப்பாற்றினார். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரால் அந்த இடத்துல சிம்சோனை காப்பாற்ற முடியல. ஆண்டவரால் காப்பாற்ற முடியல. காரணம் என்னன்னா, அந்த தெளிலால் அவனை பார்த்து, உன்னுடைய மகாபலன் எதனாலே வருகிறது என்று சொல்லும் போது கர்த்தர் பல விசை அவனை கர்த்தர் எச்சரித்தார். எப்பா, அது சரியில்லாத ஒரு ஆவி, அந்த இடத்துல நீ இருக்காத. ஆண்டவர் எச்சரிக்கிறார். உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ளாக அவளை தள்ள பார்க்கிறார். உன்னை அவ்வளவுதான் வாழ விடாதது போல ஒரு பிரச்சனைக்கு அவள் உன்னை தள்ள பார்க்கிறார். நீ கவனமாறு, கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனா கொடுத்த எச்சரிப்பை எல்லாம் இந்த சிம்சோன் மீறி விட்டான். அவ்வளவுதான். அந்த சிம்சோன் அந்த எச்சரிப்பை அவன் கேட்கல. தேவ ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். வாலிப தம்பி தங்கச்சி, கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு வைத்ததினாலே கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். உங்களை ஆபத்துக்குள்ளாக நீங்கள் போகும்போது இது ஆபத்து என்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். மகனே, இதுல போகாத, மகளே, இதுல போகாத, இந்த விஷயத்தை செய்யாத, இந்த விஷயத்தை சொல்லாத, இந்த மனுஷனோட ஐக்கியம் உனக்கு வேண்டாம், இந்த மகளோட உனக்கு ஐக்கியம் வேண்டாம், இந்த காரியத்தோட ஐக்கியம் வேண்டாம். பல விசை கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் தேவையில்லாததை பார்க்கும் போது, நீங்கள் தேவையில்லாததை செய்யும் போது ஆண்டவர் உங்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த எச்சரிப்பை எல்லாம் மீறிட்டீங்கன்னா கடைசியில ஒரு நாள் ஆண்டவர் உங்களை, கர்த்தரே உங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே தள்ளப்படுகிற சூழ்நிலை கடந்து வரும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் திடீரென்று நண்பர்களோட அவன் தேவையற்ற நண்பர்களோடு அவன் ஐக்கியம் கொண்டான். அந்த தேவையற்ற மனிதர்கள் அவனை மது பழக்கத்திற்கு அடிமையாக்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் அவனை கொண்டு வந்து கடைசியில் ஒரு பெரிய குடிகாரனாகவே மாற்றிவிட்டார்கள். கர்த்தர் அவனை பல விசை கர்த்தர் எச்சரித்தார். அவன் குடிக்கு அடிமையாகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனை விட்டு விடலாம் என்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் பல விசை நேரடியாக ஆண்டவர் பேசினார்.
பைபிள் மூலமாய் ஆண்டவர் பேசினார், போதகர் மூலமாய் ஆண்டவர் பேசினார். எதையுமே அவன் கேட்கல. அவங்க எல்லாரும் கேட்கும்போது சொல்றான், சும்மா கொஞ்ச நாளைக்கு நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சீக்கிரத்தில் விட்டுருவேன், நான் அதுக்கு அடிமையெல்லாம் ஒன்றும் இல்லை, அது இல்லாம எல்லாம் வாழ்வேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்காக, சும்மா நண்பர்களுக்காக. எப்பா அடிமையானா விட முடியாதுப்பா, நான்லாம் விட்டுருவேன் சார், எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நான்லாம் தூக்கி போடணும்னு நினச்சா 1 மணி நேரத்தில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். என்னென்னமோ சொல்லிட்டான். ஆனால் கடைசியில் மிகப்பெரிய குடிக்கு அடிமை ஆகிவிட்டான். அவனை திரும்ப வெளியில எடுக்கவே முடியவில்லை. ஒரு நாள் திருச்சபைக்கு காலையில் அவருடைய மனைவி இங்கே அவரை அழைத்து கொண்டு வந்தார். பார்க்கிறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், இவர் ரட்சிக்கப்பட்டவர், இவர் ஆண்டவருக்காக ஊழியெல்லாம் செய்த மனுஷன், ஆனால் இப்போ அவர் நின்றுட்டு இருக்கும்போதே அந்த கையெல்லாம் நடுங்குது. அவருடைய தலையில கை வைக்கும் போது அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நடுக்கம் இருக்கிறது. ஒரு நாள்ல காலையில குறைந்தது 300 ரூபாய்க்கு இவர் குடிக்கல அப்படின்னா இவருடைய உடம்புல இருக்கிற இந்த சிவரிங்க அடக்கவே முடியாது, இந்த நடுக்கத்தை அடக்கவே முடியாது பாஸ்டர். நான் ஒரு நாள் இவரை விட்டு வேலைக்கு கடந்து போன நாட்கள்ல பாருங்க பாஸ்டர், கையெல்லாம் மஞ்சளா இருக்குது. அரளி விதை ஏதோ எடுத்து யார்கிட்டையும் கேட்டு வாங்கி அரைச்சி ஃபுல்லா குடிச்சிருக்கிறார். செத்துடலாம், தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று. ஆனால் சாகலை, ஆண்டவர் உயிரை காப்பாத்திட்டாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கிறார் பாஸ்டர், எனக்கு நிம்மதியே இல்லை இந்த மனுஷனால. அந்த சகோதரி அப்படியே கெஞ்சி அழுகிறார். அழகான ஒரு குழந்தை அவர்களுக்கு இருக்கிறது, அந்த குடும்பத்தை காப்பாற்றவே முடியல. அந்த மனுஷன் பெரிய குடிக்க அடிமை ஆகிவிட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இங்கே இருக்கிற யாரோ ஒரு சிலர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தது உண்மை, நம்மளை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆனால் ஆண்டவருடைய எச்சரிப்பை மீறிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதிலும் காப்பாற்றவே முடியாது. அதனால் இன்னைக்கு சரண்டர் பண்ணுங்க. நீங்கள் எச்சரிக்கும் போது அது கடினமாக இருந்தாலும் அதை விடக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ராஜா, எனக்கு தாங்க ராஜா. இன்னைக்கு இருக்கிற யாரோ ஒரு சிலர் விட முடியாத பாவ பழக்கத்திலே இருக்கிறீர்கள், விட முடியாத சில சிக்கல்களுக்குள்ளாக நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறார், வேணாம் வேணாம், எச்சரிக்கும் போதே விட்டுரு, எச்சரிக்கும் போதே ஒப்புரவாகிரு, எச்சரிக்கும் போதே சமாதானமாயிரு. ஆண்டவர் மனசில் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குமே, ஆனால் திரும்ப ஆண்டவரால் அதை எடுக்கவே முடியாது. கரங்களை மட்டும் மேலே உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்க எச்சரிப்பை மீறாமல் இருக்கக்கூடிய ஒரு பலனை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா.